இந்தியாவில் ஏன் உலகம் முழுசுமே யாருக்கும் எப்பவும் வேலை போயிடுறாங்கிற நிலைமை தான் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பலர் தோண்டு போகிறாங்க, சிலர் தொடர்ந்து போராடி வெற்றி பெற்றுடுறாங்க. அப்படி வெற்றி பெற்றவங்களில் ஒருத்தர் தான் ரியாசுதீன். ரியாசுதீன் தன்னுடைய லிங்க்டின் சோசியல் மீடியா பேஜில் எழுதியிருக்கிற ஃபேர்வெல் நோட்டை 2024 செப்டம்பர் 21 வரைக்கும் 28,951 பேர் லைக் பண்ணியிருக்காங்க, 768 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, 257 பேர் அதை ரீபோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி ரியாசுதீன் தன்னோட பதிவில் என்ன தான் எழுதியிருக்காரு? சென்னையை சேர்ந்த ரியாசுதீன் 2016-2020 காலகட்டத்தில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. பிஇ முடித்ததும் ஒரு கம்பெனியில் 2022 மே வரைக்கும் ஜூனியர் இன்ஜினியர் பொசிஷனில் அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணியிருக்காரு. பிறகு 2022 மே மாதம் ஒரு கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியராக சேர்ந்திருக்காரு. 1 வருஷமும் 9 மாதமும் வேலை பார்த்த நிலையில் எல்லாரையும் போல் அவருக்கும் கஷ்டகாலம் காத்திருந்திருக்கு. 2024 ஜனவரி மாதம் அவருக்கு வேலை போயிடுச்சு, லேட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. மனுஷன் வேறு கம்பெனிக்கு அப்ளை பண்ணி பார்த்துருப்பாரு, அவர் ரிஜெக்ஷன் அதை எழுதியிருக்காரு. எப்படியும் செலவு பண்ண காசு வேணுங்கிற நிலைமையில் கடைசியில் எவ்வளோ நாள் தான் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுன்னு ஸ்விக்கியில் டெலிவரி பார்ட்னராக சேர்ந்திருக்காரு. பைத்தான், பிஹெச்பி, எஸ்கியூஎல், C#.net இதையெல்லாம் படித்த ரியாசுதீன் எல்லாரும் தூங்குற விடியற்காலம், மண்டையை பிளக்கிற நடுமத்தியான வெயில், வானத்தை பொத்துக்கிட்டு மழை பெய்கிற நேரம், நடுராத்திரின்னு எல்லா நேரமும் சென்னையில் சந்து பொந்தெல்லாம் 2 வீலரில் போய் டெலிவரி பண்ணியிருக்காரு. ஆனாலும் இன்ஜினியரிங் அவர் மண்டைக்குள்ளேருந்து வெளியே போகலை. தொடர் முயற்சியில் ஒரு நாள் அவருக்கு புதிய கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக வேலை கிடைச்சிருக்கு. அதனால அவர் ஸ்விக்கிக்கு நன்றி தெரிவித்து ஒரு ஃபேர்வெல் நோட் எழுதி லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸ்விக்கியில் நான் டெலிவரி பார்ட்னராக வேலை செய்தது லேசாக இல்லை. நம்பிக்கை, நிராகரிப்பு, அன்றாட பிரச்சனைகள்னு அத்தனைக்கும் நடுவில் பேலன்ஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸ்விக்கி கஷ்ட காலத்தில் எனக்கு சம்பாதிக்க வழியை மட்டும் கொடுக்கல, பொறுமை, விடாமுயற்சி, தாழ்மை எல்லாத்தையும் படித்து கொடுத்துருச்சு. சென்னையின் தெருக்கள் வாடிக்கையாளர்களை பற்றின நினைவுகளோட ஸ்விக்கியை விட்டு நன்றியுடன் விலகுகிறேன். ரொம்ப அவசியமான நேரத்தில் எனக்கு உதவி செய்ததுக்காக ஸ்விக்கிக்கு நன்றி. ஸ்விக்கியோட கஸ்டமராக தொடர்பேன்னு பதிவிட்டிருக்காரு. ரியாசுதீன் எத்தனையோ பேருக்கு ஊக்கம் தரக்கூடிய ஒரு பதிவை போட்டிருக்காரு. வாழ்க்கையில் எல்லாருக்கும் தான் கஷ்டம் வரும், ஆனால் அதை நம்ம எப்படி கடந்து வர்றோங்கிறது தான் முக்கியம். மனசு உடைஞ்சு உட்காந்துட்டோன்னா கவலை நம்ம கொன்னுரும். ரியாசுதீனுடைய போஸ்ட்டுக்கு ஸ்விக்கி நிறுவனம், ரியாசுதீன் உங்கள் அனுபவம் எல்லாருக்கும் ஊக்கம் தர்றதா இருக்குது. உங்கள் வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் காட்டின விடாமுயற்சி, நீடித்த பொறுமை, இதை பார்த்து பெருமைப்படுறோம். உங்களுக்கு பலனாக இருந்ததுக்கு எங்களுக்கு மகிழ்ச்சி. வாழ்வின் புதிய அத்தியாயத்திற்கு வாழ்த்துக்கள்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட் வைரலாக போயிட்டு இருக்குது. ரியாசுதீனுக்கு வாழ்த்துக்கள். யாராக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் நம்பிக்கையாக இருக்கணும், விடாமல் முயற்சி செய்யணும்னு ரியாசுதீன் நடத்தி காட்டியிருக்க வெற்றி அனுபவத்தை எல்லாரும் பின்பற்றி வெற்றி பெறணும். இதுபோன்ற தன்னம்பிக்கை தரும் வெற்றி கதைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் நினைப்பதை நாங்கள் பேசுகிறோம். தமிழ் பூமர் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.